ஹாலிவுட்டில் போனால் அங்கே இருக்கிற இப்போ விடாமுயற்சி கார் அப்செட் ஆகி கீழே விழுந்ததுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஷாட்டுக்கு பிளான் பண்ணுறதுக்குள்ளே ஏதோ ஒரு இதாகிடுச்சின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே மாஸ்டர் டைம் இருக்குது 2 hours இருக்குது, நெக்ஸ்ட் ஷாட் பிளான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேறு காரில் ஏறி உட்காந்து அடுத்த ஷாட்டுக்கு பேசும்போது டைலாக் பேசி திருப்பி அந்த ரோட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லும் போது அங்கே இருக்க ஸ்டெண்ட் ஆளுங்க எல்லாருமே பார்க்குறாங்க. ஏன்னா கீழே வண்டி இவ்வளோ தூரம் விழுந்துச்சு, திடீர்னு ஏஞ்சி உட்காந்து போகிறாரு, ஒரு ரெஸ்ட் எடுக்கலை, ஆம்புலன்ஸ் இருக்குது, 6 வண்டி ஆம்புலன்ஸ் ஏற்றி செக் பண்ணுறாங்க, இவர் போவே இல்லை. அந்தளவுக்கு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறாரு. இது ஹாலிவுட்டில் இருக்கிற இன்னைக்கு டாம் க்ரூஸாக இருக்கட்டும், பெரிய பெரியவங்க அவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாராஷூட்டில் குதிக்கணுமா அதுக்கான பயிற்சி எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் எல்லாருமே இந்தியன் சினிமானா அவ்வளோதான் அப்படின்னு நினச்ச இதில் இந்தியன் சினிமாவுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற இடத்துல அஜித் சார் மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அஜித் சார் நாங்கள் பார்த்து வேக்கிற அளவுக்கு ஹாலிவுட்டில் போய் நம்ம ஃபாரின் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து கிளாப் தட்டி சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது யாருக்கு பெருமை யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு எதனா பெருமை, அந்த பெருமையை சேர்க்குற ஒரு ஹீரோ இருந்தால் எப்படி இருக்கும் எங்களுக்கு. அதனால் அஜித் சாருக்கு எப்பவுமே எங்களுக்கு ராயல் சல்யூட் தான் நாங்கள்லாம்.